கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தொகுதிக்கு உட்பட்ட கோயம்பள்ளி மேலப்பாலத்தை இணைக்கும் வகையில் அமராவதி ஆற்றின் குறுக்கே சுமார் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2015ஆம் ஆண்டு பாலம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. இப்பாலம் 950 மீட்டர் நீளமும் 60 அடி அகலமும் 18 தூண்கள் கொண்டு இப்பாலம் பணி கட்டப்பட்டது. பாலம் 2018ஆம் ஆண்டு கட்டி முடிவுற்ற நிலையிலும் இணைப்பு சாலை அமைப்பதில் காலதாமதம் ஏற்பட்டு இன்று வரை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை என்பதே இங்குள்ள மக்களின் குற்றச்சாட்டு. குறிப்பாக 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல வேண்டியதால் 16 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டாவது இணைப்பு சாலை வசதியை கூடிய விரைவில் விரைந்து அமைத்து பாலத்தின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பது இங்குள்ள மக்களின் கோரிக்கை. மேலும் இரவு நேரங்களில் மதுப்பிரியர்களின் அட்டகாசம் அதிக அளவு இருப்பதால் பாலத்தில் நடந்து செல்வதற்கு கூட செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம், காவல்துறை அதிகாரிகளும் இரவு ரோந்து பணிகளை துரிதப்படுத்தி குற்றச்சம்பவங்கள் எதுவும் நடக்காதவாறு பாதுகாக்க வேண்டும் என்பதே இங்குள்ள மக்களின் கோரிக்கை. ஏதாவது ஒரு எமர்ஜென்சியானா எங்களுக்கு மெடிக்கல் காலேஜுக்கு போகணும், இல்லைன்னா வடக்குப்பாளையம் போகணும். அதனால் இப்போ இந்த பாலம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உடனடியாக 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட போயிடலாம். ஏன்னா சுற்றி வர்றதுனால எங்களுக்கு அரை மணி நேரம் சுற்றி வர வேண்டியது, 10 கிலோமீட்டர் சுற்றி தான் வர வேண்டியது ஆஸ்பத்திரிக்கு போகிறதுனால. இங்கே போனால் வடக்குப்பாளையம் போகணும், இல்லைன்னா மெடிக்கல் காலேஜ் போகணும். சுற்றி வந்தால் எங்களுக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிடுது. அதனால் இந்த பாலம் ரொம்ப இதாக இருந்து ரோடு போட்டு பாலத்தை ரெடி பண்ணி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.